இயேசு ரொம்ப நல்லவர் என்று சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். சங்கீதம் 22:26. சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். மோசே போன்று சாந்த குணமுள்ளவர்கள் இந்த உலகில் காண முடியாது. தேவனால் சாட்சி பெற்றவர். இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடங்கள் வனாந்திரத்தில் வழிநடத்திய வல்லமையான தலைவர். ஒரு காலத்தில் மோசே கோபக்காரனாக இருந்தார். நியாயமான கோபத்தில் கொலையும் செய்தார். அப்படிப்பட்ட மனுஷனை தான் தேவன் தெரிந்து கொண்டு சாந்த குணமுள்ளவராக மாற்றினார். மேலும் கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார். சாந்த குணமுள்ளவர்களை தமது இரட்சிப்பினால் அலங்கரிக்கின்றார். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் குணத்திற்கு ஏற்ப இந்த பூமியை சுதந்தரிக்கும்படியான ஸ்லாக்கியத்தையும் கொடுத்திருக்கிறார். சண்டையின் சத்தத்தை குறைப்போம். சாந்த குணத்தால் நிறைந்து திருப்தியாவோம். அப்பொழுது நிச்சயமாக தேவனையும் நாம் துதிப்போம். நம்முடைய இருதயம் என்றென்றைக்கும் வாழும். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, எங்களை சாந்த குணமுள்ளவர்களாக மாற்றுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.